ஹே guys, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம ஜப்பானில் இருக்கக்கூடிய மைண்ட் ப்ளோயிங் ஃபேக்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃபஸ்ட் வீடியோக்குள்ள போயிடலாம். ஜப்பான் பசிபிக் ஓசன்ல இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். இந்த கண்ட்ரியில வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% வந்து பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ் தான். மற்ற 30% தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் வந்து இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஜப்பான்ல வந்து பார்த்தீங்கன்னா 111 வல்கனோஸ் எரிமலைகள் வந்து இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ்ல இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுமா அவங்களால? அண்டு ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1500 டைம் வந்து பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய பில்டிங் வீடு இதெல்லாம் பில்டு பண்ணி வச்சிருக்கிறாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானில் இருக்கக்கூடிய டோக்கியோ. இந்த டோக்கியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 37 மில்லியன் மக்கள் வந்து இந்த டோக்கியோவில் இருக்கிறாங்க. 37 மில்லியன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்ட்ரிலே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இருப்பாங்க பீப்புள்ஸ். அது மட்டும் கிடையாது, ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எக்ஸ்பென்சிவ். இப்போ நம்ம ஜப்பானில் போயிட்டு ஒரு 1 மந்த் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், காஸ்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம இந்தியன் மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50K - 1 lakh வரைய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரூம் ரெண்ட்டு, இபி பில்லு, க்ரோசரிஸு, ஷாப்பிங் இப்படின்னு சொல்லி இது எல்லாமே சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 50K - 1 lakh. ஸோ அதனால தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கண்ட்ரி அந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஜப்பானில் இருக்கக்கூடிய கரன்சியை வந்து நம்ம yen அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்தியாவில் ஒரு 1000 அப்படின்னா ஜப்பான்ல வந்து ஒரு 600 yen. ஸோ அந்த கால்குலேஷன் தான். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பனீஸ் பீப்புள் தான். இந்த ஜாப்பனீஸ் பீப்புள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. 80 வருஷத்துக்கு வந்து ஆவரேஜா உயிர் வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எடுத்துக்கிற ஃபுட்டு அண்ட் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க போல. அதுதான் ஒரு மெயின் ரீசனாக இருக்கு. வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒருத்தர் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னா அவரை வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டுவாங்களாம், ஹார்ட் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க தான் வந்து தூங்குவாங்க அப்படின்றது தான் அதுக்கு ஒரு மீனிங்கு. ஸோ அதனால தான் பாராட்டுறாங்க. ஸோ நம்ம ஊரில் அடித்து விரட்டி விட்டுருவானுங்க. 4 அப்படின்ற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அன்லக்கியாக பார்க்குறாங்க. ஏன்னா 4 அப்படின்னா ஷீ, அதாவது டெத் அப்படின்னு சொல்லி மீனிங் போல். ஸோ அதனால் ஏதாவது ஒரு கடைக்கு போனால் கூட 3, 5 தான் வாங்குவாங்க போல். 4 அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிடுவாங்களாம். ஸோ அதை கேட்டாலே ஒரு ஷாக் ஆகிடுவாங்களாம். 4 அப்படின்னு சொன்னாலே அதிர்ச்சி. ஸோ அன்லக்கி நம்பராக அதை பார்க்குறாங்க. ஜாப்பனீஸ் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா சாரி அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாங்களாம். ஸோ இந்த இப்படி குனிவாங்க போல, நம்ம நிறைய படத்துல பார்த்துருப்போம்ல. ஸோ இந்த மாதிரி அதுதான் ஒரு மரியாதையா பார்க்குறாங்க. ஜப்பான்ல இருக்கக்கூடிய 90% மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் மொபைல் தான் யூஸ் பண்ணுவாங்களாம். ஸோ அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கிறப்ப மொபைல் யூஸ் பண்ணுறது, பாத்ரூம் போகிறப்ப யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் அடிக்ட் அந்த மாதிரி நம்மளுக்கும் மேலனே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஜாப்பனீஸ். அண்ட் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா வெண்டிங் மிஷின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். நீங்கள் ஜப்பானில் வந்து ஒரு தெருவில் நடந்து போனாலும் சரி, ஏர்போர்ட்டு, ரயில்வே ஸ்டேஷன், ஸோ எங்கே பார்த்தாலும் சரி இந்த வெண்டிங் மிஷின் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா A to Z ஒரு கூல்ட்ரிங்க்ஸ்ல இருந்து 18+ ப்ராடக்ட் கூட அதில் கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பாப்புலரான ஒரு விஷயம் தான் இந்த வெண்டிங் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தேவையான என்ன வேணா வந்து நம்ம எடுத்துக்கலாம். 5th வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஃபெஸ்டிவல் கொண்டாடுற ஒரே நாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் தான். வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சத்திலிருந்து 3 லட்சம் வரைக்கும் ஃபெஸ்டிவல் கொண்டாடுவாங்களாம். ஒரு வருஷத்துக்கே 365 நாள் தான். ஸோ 3 லட்சம் ஃபெஸ்டிவல்ன்றது தெரியல. இப்போ கூட மேபி அங்கே ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கலாம். ஸோ இப்படின்னு தெரியல, என்னாலேயே நம்ப முடியல. கேட்குறதுக்கே ஒரு கிரேசியாக தான் இருக்குது. பிக்கஸ்ட் ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா ஜியான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் தான். இந்த ஃபெஸ்டிவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசீஸ் அவேர்னஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ அதை பற்றின ஒரு ஃபெஸ்டிவல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக கொண்டாடுவாங்களாம். 6th வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்ப்ரிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இவங்களோட ஒரு மெயின் கல்ச்சர். ஸோ இந்த ஹாட் ஸ்ப்ரிங் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானில் இருக்கக்கூடிய இந்த ஆக்டிவ்ல இருக்கக்கூடிய வல்கனோஸ் தான். ஸோ வல்கனோஸ் இருந்தால் நமக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம தாய்வான்லேயே பேசியிருப்போம். இந்த கொதிநீர் ஊட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஸோ அதனால தான் ஜப்பான் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாட் ஸ்ப்ரிங் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எதுவுமே போடாமல் உள்ளே போய் உட்காந்துக்குவாங்க. இது அவங்களோட ஒரு ட்ரெடிஷ்னலாக பார்க்குறாங்க. ஸோ நிறைய ஹோட்டல், பப்ளிக் ஹோட்டல், ப்ரைவேட் ஹோட்டல்னு சொல்லிட்டு நிறைய டிஃப்ரெண்ட்டாக அழகாக வெரைட்டியாக கட்டி வச்சிருப்பாங்க. அண்ட் 7th வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானில் உங்களுக்கு வந்து நீங்க ஒரு தனிமையா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். ஸோ கேர்ள் ஃப்ரெண்டுன்னு இல்லை, உங்களுக்கு ஏதாவது ஃபேமிலி வேணும்னா கூட நீங்கள் ஃபேமிலியை கூட ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே வந்து மணி தான். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா
ஃபேக்காக வந்து மேரேஜ்லாம் கூட பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். கேட்குறதுக்கே இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானில் இருக்குது. இப்போ 8th வந்து பார்த்தீங்கன்னா ரோபோ. அங்கே வந்து நீங்கள் எந்த ஒரு ரெஸ்டாரண்ட் போனாலும் சரி, ஹோட்டல் போனாலும் சரி, குழந்தைங்களுக்கு வந்து நிறைய கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் இந்த ரோபோ அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஹோட்டலில் போயிட்டு ஃபுட்டு வந்து நம்மளே ஆர்டர் பண்ணிக்கலாம். அந்த ரோபோவில் சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஆர்டர் பண்ணுறது. நிறைய ஹோட்டல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. நம்மளே போயிட்டு வந்து ரூமை புக் பண்ணி செக்இன் பண்ணிக்கிறது, செக் அவுட் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அது வந்து ரோபோ கிட்ட பேசுறது, அது ரிப்ளை பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நிறைய வந்து அங்கே பார்க்கலாம். 9th வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் ஃபுட்டு. இவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூஷி அண்ட் குஷைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். கொஞ்சமாக அரிசி, அதில் கொஞ்சமாக கீரை, கொஞ்சமாக சீ ஃபுட்டு. ஸோ இந்த மாதிரி வச்சு கொடுப்பாங்க. சீ ஃபுட்டு ஒரு சில ஃபுட்டை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சையாக சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டாக பார்க்குறாங்க. இவ்வளோதான் இருக்கும், தொமாத்தந்து தான் இருக்கும் சூஷி அண்ட் குஷைன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபுட்டு. இன்ஸ்டன்ட் கப் நூடுல்ஸ்ன்னு சொல்லிட்டு அது வந்து நிறைய வெரைட்டி, நிறைய ஃப்ளேவர். எங்கே போனாலும் சரி இந்த கப் நூடுல்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம பார்க்கலாம். நூடுல்ஸை வாங்கிட்டு அதில் வந்து ஹாட் வாட்டரை ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆயிடும். அதை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸ் நூடுல்ஸ் அப்படின்ற ஒன்று. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் வந்து செடியில் இருக்கிறப்பவே ஒரு அது நல்ல ஷேப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வச்சு கட்டி வச்சுருவாங்க. இந்த தர்பூசணிலாம் பார்த்தீங்கன்னா சதுரமாக இருக்கும். வளர்றப்பே வந்து பார்த்தீங்கன்னா அதை கட்டி வச்சுருவாங்க போல். இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸுக்கு வந்து இந்த ஷேப் வைக்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் கொஞ்சம் கிரேசியாக தான் இருக்குது பார்க்குறது. சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா ஸோ அதில் வெளியே போட்டிருப்பாங்க தெரியுமா அந்த ஸ்நாக்ஸோட சைஸு. ஸோ எந்த சைஸில் பார்க்குறீங்களோ அதே சைஸில் தான் அந்த பாக்கெட்டுக்குள்ளேயும் இருக்கும். ஸோ இது வந்து கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பட் நீங்கள் எந்த ஸ்நாக்ஸ் வாங்கினாலும் சரி ஸோ அதே சைஸில் அப்படியே இருக்கும். அண்ட் 10th வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் அப்படின்னு சொல்கிறது ஜப்பானில் வந்து அடிச்சிக்கவே முடியாது. அவங்கள நிறைய விஷயங்கள், கார்ட்டூன் மியூசியம், நிறைய ஸ்டுடியோ, நிறைய மூவிஸ்லாம் நம்ம கூட பார்த்துருப்போம். டோரியமான், சின்சான். ஸோ இதெல்லாம் வந்து ஜாப்பனீஸோட ஒரு படைப்பு தான். அண்ட் அனிமின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பான் மூவிஸ்லாம் வந்து ஸோ அந்த ஒரு வேலையெல்லாம் இவங்க தான் பண்ணுறது, வேறு யாரும் கிடையாது. பான் மூவிஸில் இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா அந்த சென்சிட்டிவ் ஏரியாவை வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ஸோ அதெல்லாம் பார்த்து கெட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஸோ அதை வந்து சென்சார் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ அது ஒரு நல்ல விஷயமா அந்த கண்ட்ரியில் பார்க்குறாங்க. ஸோ சென்சார் பண்ணாத அந்த சில விஷயங்களை வந்து அமெரிக்காவுக்கு விற்று அதை ஒரு டபுள் பிஸ்னஸாக இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேயே வந்து இவங்க தான் டாப்பில் இருக்காங்க. அந்த பான் மூவிஸில் இவங்க யூஸ் பண்ணுற அந்த டாய்ஸு, அந்த வைப்ரேஷன், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் க்ரேஸியாக தான் இருக்கும். இது யாருன்னு பார்க்குறீங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஜப்பானீஸில் ஒரு ஃபேவரட்டான ஒரு ஆக்டர். நான் வந்து பார்த்தீங்கன்னா பேரை சொல்ல மாட்டேன், அப்புறம் நீங்கள் பார்த்து கெட்டு போயிடுவீங்க. ஸோ ஜப்பான்காரி தான், ஜப்பான்காரன் தான். ஸோ டேலண்ட்டு, திறமைகளில் அவங்கள வந்து நம்ம அடிச்சுக்கவே முடியாது. எல்லாத்துலேயுமே வந்து டாப்பில் இருப்பாங்க. ஸோ அதான் எவ்வளோக்கு கொடுத்து வச்சுருக்கோ, எந்த நாட்டுக்காரிக்கு கொடுத்து வச்சுருக்கோ தெரியல, கோவப்படாதீங்க. சரி, ஓகே. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான மைண்ட் ஃப்ளோயிங் ஃபேக்ட். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக மீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். டாடா, பாய் பாய், டேக் கேர்.